இங்கே எத்தனை பேர் மை ஹீரோ அகாடமியோட அனிமே ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக தமிழ் டப் ஃபேன்ஸுக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அலசி ஆராயலாம். ஸோ ஓவராக பேசாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மை ஹீரோ அகாடமியை இந்த அனிமையை பார்க்காத மற்றவங்களுக்கு நான் இதோட ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த அனிமே ஒரு சூப்பர் ஹீரோ அனிமே. ஸோ இதில் எல்லாருக்கும் பவர்ஸ் இருக்கும். இது எப்படி சொல்கிறது, இந்த மார்வல், டிசி, அப்புறம் இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு கதை. ஸோ இங்கே உள்ள எல்லாருக்கும் பவர்ஸ் இருக்கும். ஆனால் டேக்கு அப்படிங்கிற மிடோரியா அப்படிங்கிற ஒரு பையனுக்கு மட்டும் பவர் இருக்காது. ஸோ அவனுக்கு ஆல் மைட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோட்டேருந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஸோ அந்த பவரால் அவன் நடக்கிற சம்பவங்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடக்கிற சம்பவங்கள் தான் மொத்த கதையே. இந்த ஆல் ஃபார் ஒன் ஃபார் ஆல் இது எல்லாமே இந்த அனிமேல தான் வரும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல அனிமே தான். இந்த அனிமே நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அனிமே போன வருஷம் தமிழ் டப் பண்ணாங்க. தமிழ் டப் பண்ணி கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமேவுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. ஸோ நிறைய தமிழ் டப் ஆடியன்ஸ் இந்த அனிமையை பார்த்து முடித்தாங்க. கிட்டத்தட்ட 6 சீசன் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. தமிழ் டப்பில் டெய்லி சண்டே 1 மணிக்கு பண்ணிட்டுருந்தாங்க. பட் 6வது சீசனோடு நிறுத்திட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் இன்னும் முடியல. இது இந்த அனிமே இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ சீசன் 6 வரைக்கும் தான் முன்னாடி முடிஞ்சிருந்துச்சு, தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. சீசன் 7 போன வருஷம் 2024 ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் டப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அந்த சீசன் 7 முடிஞ்சு 1 வருஷம் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இதை புதுசாக எடுத்து டப் பண்ணியிருக்காங்க. டப் பண்ணி மறுபடியும் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் மை ஹீரோ அகாடமி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதோட கண்டினியூஷன் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போது இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. இதை என்னையிலேருந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 25 சண்டேலேருந்து இதை பண்ண போகிறாங்க. டெய்லி சண்டே ஒரு எபிசோடு 2 எபிசோடு 1 மணிக்கு போடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சீசன் 7ல். ஒரு 2 மாதம் ஓட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை மாதம் வருது அப்படின்ட்டு. ஸோ அதோட முடிஞ்சிடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மை ஹீரோ அகாடமியோட லாஸ்ட் ஃபைனல் சீசன் சீசன் 8. அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வருது 2025. ஸோ அதுக்கு மேபி லேட்டாக ஆகும். சீசன் 7 முடிச்சுட்டு உடனே சீசன் 8 டப் பண்ண மாட்டாங்க. அது அங்கே ரிலீஸ் ஆகி எல்லோரும் பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு தான் சீசன் 8 வரும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் 2026 மறுபடியும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஃபைனல் சீசனை டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போ பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னா சீசன் 7 தமிழில் பார்த்துட்டு சீசன் 8 அக்டோபர் மாதம் வரதை 2025 வரதை இங்கிலீஷில் பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு அனிமே தான் இந்த மை ஹீரோ அகாடமியா. இதில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு அனிமே. அப்புறம் தமிழ் டப்லையும் இதை இன்னொருத்தர பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ சரி தமிழ் டப்பில் சீசன் 7 பார்க்கலாம் அப்படின்னு நான் போன வருஷம் சீசன் 7 பார்க்கல. இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது சீசன் 7 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தமிழ் டப்பில் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ என்னென்னா போடுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் யாரெல்லாம் மை ஹீரோ அகாடமி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரி, நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.